வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸில் லேண்டட் காஸ்ட் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 50,000 அதோட வேல்யூ அப்படின்னா, அது வந்து ஒரு இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டியூட்டி சார்ஜஸ், அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பிளேஸ் கொண்டு வரதுக்குரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் அது டோட்டல் வேல்யூ, அந்த ப்ராடக்ட்டுக்கான டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அது 50,000ங்கும் போது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், அதுக்கப்புறம் கஸ்டம் டியூட்டி சார்ஜஸ் இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் அதோட ஒர்த்தான காஸ்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா 5 டைப்ஸில் இருக்குது. ஈக்குவல் காஸ்ட் மூலிமா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பை குவான்டிட்டி, பை கரண்ட் காஸ்ட், அதுக்கப்புறம் பை வெயிட், பை வால்யூம், இப்படி வந்து 5 டைப்ஸில் வந்து காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஓடலை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் மாடியூக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஏபிசி கம்பெனி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் லேப்டாப் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேல்யூ வந்து கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டர் 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த காஸ்ட் வந்து நான் வந்து ஜிஎஸ்டியை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு எக்ஸிட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் காஸ்ட், இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் காஸ்ட்டு. இதுக்கு வந்து நான் டோட்டல் ஃப்ரைட் வந்து 200 போட்டிருக்கிறேன். ஸோ லேப்டாப் வந்து 2 பர்ச்சேஸ் பண்ணுறோம், பிரிண்டர் வந்து 4 பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கான்செப்ட் எப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, பை ஈக்குவல் காஸ்ட் அப்படிங்கும்போது இது என்னென்னா, இப்போ வந்து நம்பர் ஆஃப் ப்ராடக்ட், இப்போ வந்து 2 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதோட டிவைடட் அந்த 200 டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது வந்து நம்ம அதை வந்து டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய காஸ்ட் வந்து 100. ஸோ அந்த 100, அதாவது அந்த டோட்டல் வேல்யூ 1000 லேப்டாப்பு ப்ளஸ் ஒரு 100, இப்போ வந்து 1100. பிரிண்டர் வந்து 800 ரேட்டு ப்ளஸ் ஒரு 100, 900. மொத்தம் பார்த்தீங்கன்னா லேண்ட் காஸ்ட் 900. ஒரு ப்ராடக்ட்டுக்கு 900ஆகவும் ஒரு ப்ராடக்ட் டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1100ஆகவும் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேப்டாப் வந்து 2 குவான்டிட்டி போட்டிருக்கோம். ஸோ இங்கே நம்ம 2 மாற்றிக்கலாம். ஸோ ரெண்டாவது பிரிண்டர் வந்து 4 குவான்டிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா 1800 வந்துச்சுங்களா. ஓகே, இப்போ வந்து நான் இந்த ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணி ரிசீவ் த ப்ராடக்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து இந்த வேலிடேட் இது வந்து இதை வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பரையுமே வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். தென் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், இப்போ வந்து அதுக்கு ஒரு நம்ம ஆர்எஃப்கே ஒன்று ஜென்ரேட் பண்ணுறோம் புதுசாக. நான் வந்து ஒரு சப்ளை டிரான்ஸ்போர்ட் பாலா அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் கொடுத்து பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறோம். ஸோ இதுலேயும் நம்ம வந்து டேக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் 200 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதையும் நான் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறேன். கிரியேட் பில் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே கிரியேட் லேண்டட் காஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நான் என்ன பண்ணணும்னா லேண்டட் காஸ்ட் போயிட்டு, ஸோ இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட், அதை வந்து காப்பி பண்ணி வச்சிருந்த டிரான்ஸ்போர்ட் அதை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். தென் அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெண்டர் பில் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து வெண்டர் பில்லை வந்து அதோட நம்பர் வந்து நம்ம எழுதணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரெக்வெஸ்ட் ஃபார் டைப்பில் ஏபிசி கம்பெனி போட்டு இங்கே கிரியேட் பில், நம்ம கிரியேட் பில் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஸோ டேட் வந்து மானிட்டரி, ஸோ நான் டேட் வந்து மானிட்டரி கொடுத்துக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பில் நம்பரை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ இது அவ்வளோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம வெண்டர் பில்லை வந்து இங்கே கொடுத்துக்கிறோம். ஸோ இங்கே கொடுத்ததும் இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல், நான் சொன்ன மெத்தட் ஸ்பிளிட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸில் இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து கம்ப்யூட் அப்படின்றது இல்லையா, இதை நான் கொடுக்குறேன். ஸோ இதை நான் கொடுத்ததும் இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். லேப்டாப் வந்து ப்ராடக்ட்டு 2 குவான்டிட்டி 1000 rupees,
அடிஷ்னல் லேண்டட் காஸ்ட் ஒரு 100, ஸோ 1100. அதே மாதிரி பிரிண்டர் வந்து 800 per பிரிண்டர் பார்த்தீங்கன்னா 4 குவான்டிட்டி கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 900, இதில் ஒரு 100, ஸோ 800 + ஒரு 100, 900. ஓகேங்களா? இப்போ வந்து நான் இதை வேலிடேட் கொடுத்துடலாம். இப்போ வேலிடேட் கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராடக்டில் போய் பார்க்கலாம். இப்போ வந்து லேப்டாப் 2 அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃபில் ஆகிடுது 550. இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட் அது வந்து 550 அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுது. தென் அதேமாதிரி பிரிண்டர், இப்போ வந்து பிரிண்டர் 2 நம்ம போட்டோம் இல்லையா? ஸோ அந்த பிரிண்டர் 2 போகிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 225, அதாவது பெர் ப்ராடக்ட்டுக்கு இந்த பிரிண்டரோட பெர் ப்ராடக்ட்டுக்கு 225 ரூபா காஸ்ட் ஆகுது அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகுது. ஸோ இதுதான் ஈக்குவலாக வந்து காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.